நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 10 மாதமும் உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களை காத்து கொண்டு வந்தது ஆண்டவரே. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை ஆண்டவரே. கடந்த மாதத்தை கண்டவர்கள் எத்தனையோ பேர் இந்த மாதத்தை காணவில்லை. இந்த வருஷத்தை துவக்கினவர்கள் எத்தனையோ பேர் இந்த பூமியில் இன்றைக்கி இல்லை ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை இன்னும் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறீரப்பா. இந்த 10 மாதமும் நீர் எங்களை பறந்து காக்கிற பட்சியை போல பாதுகாத்தீர் ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல சுமந்து கொண்டு வந்தீங்கப்பா. ஒவ்வொரு மாதமும் உம்முடைய கிருபை தான் எங்களை நடத்தினது ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த கடைசி 2 மாதத்தையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நாங்கள் அல்ல கர்த்தாவே, எங்கள் பலன் அல்ல, எங்கள் ஞானம் அல்ல, நாங்கள் நம்பி இருக்கிற எங்கள் மாதாந்திர சம்பளங்கள் அல்ல, எங்களை நடத்துகிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை போஷிக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஆண்டவரே. எத்தனையோ பேர் தங்கள் சம்பாத்தியங்களை ஹாஸ்பிட்டலில் கொடுத்துட்ருக்காங்கப்பா. எத்தனையோ பேர் தங்கள் சம்பாத்தியங்களில் வக்கீல்கிட்டையும் போலீஸ்கிட்டையும் கொடுத்துட்ருக்குறாங்கப்பா. ஆனால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் அது எங்கள் பணம் விரயமாகாதபடி ஆண்டவரே, அதை நாங்கள் சந்தோஷமாய் அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே, வேதனை இல்லாத ஆசீர்வாதமாக நீர் எங்களுக்கு தந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நம்முடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுடைய அப்பம், தண்ணீர், எண்ணெய் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, குறைவில்லாதபடிக்கு நடத்துவீராக, அநேகருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மா பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படுவதாக. தேவனாகிய கர்த்தர் கடந்த 10 மாதமும் முன்னும் பின்னுமாய் இருந்து பாதுகாத்து கொண்டீர். இனியும் நீர் பாதுகாக்க போகிறீர் ஆண்டவரே. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும், வழி நடத்தும் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 12வது வசனம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதில்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். வசனத்தில் இது ஒரு வாக்குத்தத்த செய்தி போல் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறதான ஒரு காரியம். அதாவது கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறவே உங்களை காக்கிறவராக இருப்பார். கர்த்தர் நமக்கு முன்னே போகிறது, கர்த்தர் நமக்கு பின்னே வருகிறார். ஆண்டவர் நமக்கு முன்னாடியும் போகிறாரு, பின்னாடியும் வர்றார். நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய விஐபிஸ் போகும்போது முன்னாடியும் பின்னாடியும் பாடி கார்ட்ஸ் இருப்பாங்க. முன்னாடி கொஞ்சம் பேர் போவாங்க, பின்னாடி கொஞ்சம் பேர் போவாங்க. அப்படி முன்னாடியும் பின்னாடியும் இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு போகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்போவுமே ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு, என்ன சொல்கிறாருன்னா, நான் உங்கள் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பல நேரங்களில் நம்ம யாரை முன்னாடி வச்சுருக்குறோங்கிறது தான் கேள்வி. இந்த முன்னாடி போகிற விஷயங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், பல நேரங்களில் நாம் முன்னாடி போவோம். ஆண்டவரை நம்ம விட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்வோம், நம்ம முன்னாடி போவோம். நான் போகிறேன் ஆண்டவரே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட பல நேரங்களில் கர்த்தரை விட்டுட்டு முன்னாடி போவாங்க. யாத்ராகமத்தில் அவங்க ஒரு தவறு செய்த உடனே கர்த்தர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உங்களோடு கூட வருவதில்லை, நீங்கள் போங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மோசேக்கு நன்றாய் தெரிகிறது, கர்த்தர் வந்தால் தான் நம்ம போகிறோம், இல்லைன்னா நம்ம போகல. நமக்கு முன்னாடி அவர் போனால் தான் போகிறோம். இப்போது 2 பேருக்கு கான்வர்சேஷன் நடக்குது. கடைசியில் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள் கூட வந்தால் இவனுங்களை கொண்டு போட்டுருவேன், அதனால் ஒன்று செய்யலாம், நான் தூதனை அனுப்புகிறேன் அப்படிங்கிறார். அடுத்து ஆண்டவர் சொல்கிறது என்னது, தூதனை அனுப்புகிறேன் அப்படின்றார். தூதனும் சாதாரணமான ஆள்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தன் 1000 பேர், 2 பேர் என்ன செய்வாங்க, 10000 பேர் வெட்டிடுவாங்க. 1,80,000 பேரெல்லாம் வெட்டி போட்டிருக்கிறாங்க. இறங்குனாங்கன்னா சங்காரம் தான், லட்சக்கணக்கில் தான். அப்படிப்பட்டதான தூதர்கள் தான், அதெல்லாம் சாதாரணமான ஆட்கள்லாம் கிடையாது. ஆனால் மோசேக்கு தெரியுது, தூதன் என் கூட வந்தாலும் சரி, தேவன் வந்த மாதிரி இருக்காது எப்போவுமே. பல நேரத்தில் நமக்கு முன்னாடி பலவான்களை வைத்து கொள்ளுகிறோம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் சில நம்பிக்கை இருக்குது. என்ன நம்பிக்கை இருக்குது,
ஏன் அதை கூட கொஞ்சம் பெருமையாக கூட சொல்லுவாங்க. எனக்கு வந்து இவரை தெரியும், எனக்கு அவரை தெரியும், எனக்கு வந்துட்டு இந்த ஊர் கவுன்சிலரை தெரியும், இந்த ஏரியா எஸ்ஐயை தெரியும், இப்படின்னு சொல்லி சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை. நம்ம சொந்தக்காரங்க யாராவது கொஞ்சம் இதில் போஸ்டிங்கில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அரசியல்லையோ இல்லை அரசாங்கத்திலையோ இருக்கிறாங்கன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா எதுனாலும் என்ன செய்யலாம், அங்கே போகலாம், அங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்னு மோசேக்கு நல்லா தெரியுது. பலவானை நம்பணும் அப்படின்னா ஒரு நாள் அந்த பலன் குன்றி போகும், அந்த பலவனுடைய துணை இல்லாமல் போகும். பல நேரங்களில் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். சில ஆட்களுடைய பலன் கூட இருக்கும்போது அவர் நமக்கு முன்னாடி போனார்னா நாம் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு. அப்படி ரெக்கமெண்டேஷனுக்கு போகும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஆள் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் என்ன செய்வோம், ஒரு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படிம்போம். உடனே ஒரு விசிட்டிங் கார்டை கொடுத்து நீங்கள் போங்க, இந்த கார்டை கொண்டு போய் கொடுங்க, அவங்க எல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம், கார்டை கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருந்தால் நீங்கள் கூட வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய என்ன நமக்கு முன்னாடி அவர் போனார்னா நமக்கு தேவையானதில் என்ன செய்யும், நடக்கும் அப்படின்னு சொல்லி. பல நேரங்களில் நாம் அப்படித்தான் கர்த்தருக்கு பதிலாக பலவான்களை முன்னாக வைக்கிறோம், தூதர்களை முன்னாடி வைக்கிறோம், சில வலிமை வாய்ந்தவர்களை முன்னாடி வைக்கிறோம். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கானான் தேசத்தை சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 12 பேர் அனுப்புகிறாங்க. நீங்கள் படிக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் அனுப்ப சொன்ன மாதிரி இருக்கும். அந்த என்னாகமத்தின் புஸ்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், கர்த்தர் மோசேயை நோக்கி, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பின்பு ஜனங்கள் ஆசரோத்திலிருந்து புறப்பட்டு பாரான் வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேயை நோக்கி அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு அப்படின்னு. ஆனால் உண்மையிலே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உபாகமத்தில் சொல்லுவார் மோசே, நீங்கள் என்னை கேட்டுக்கொண்டீர்கள், கர்த்தர்கிட்ட போய் நான் கேட்டேன், கர்த்தர் என்னை அனுப்ப சொன்னார் அப்படின்னு இருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா, நமக்கு முன்னாடி வேவுக்காரர்களை அனுப்பினா தேசத்தை வந்து என்ன செய்யலாம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். இதை வந்து நம்ம ரொம்ப பெருசாக நினைக்கிறோம். இது ரொம்ப ஒரு ஒரு பெரிய விஷயமா. இன்றைக்கும் இஸ்ரவேலுடைய வேவுக்காரர்கள் மொசாட்டை வந்து நம்ம ரொம்ப பெருசாக பேசுவோம். உண்மைதான், இன்றைக்கி வேர்ல்டு வைடு அது ரொம்ப பெரிய ஒரு உளவுத்துறைன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி அவங்க ஆரம்பித்த உளவுத்துறை இங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த வேவுக்காரருடைய கான்செப்ட் ஏன் வந்துச்சு, முன்னாடி வேவுக்காரரை அனுப்புகிற கான்செப்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தேசங்களை இவங்க சுற்றி பார்த்துட்டு வராங்க. வரும்போது மற்ற தேசத்தில் வேவுக்காரர்கள் இருக்கிறார்கள். இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்க எப்போவுமே மற்றவங்கள பார்த்து தான் கற்றுப்பாங்க. எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு என்ன வேணும், ராஜா வேணும் அப்படின்னு. மற்ற தேவர்கள் போல் எங்களுக்கும் என்ன செய்யணும், பார்க்குற ஒரு தேவன் வேணும் அப்படின்னு அவங்க நினச்சிப்பாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேவுக்காரர் கான்செப்டை இஸ்ரவேலுக்குள்ளே கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த தேசத்தையும் அவங்க சுற்றி பார்க்கவே மாட்டாங்க. கர்த்தர் போக சொல்லுவார், அவங்க யுத்தம் பண்ணுவாங்க, அவ்வளோதான், ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. கர்த்தர் போவேனாம்பார், போக மாட்டாங்க, இவ்வளோதான் விஷயம். இப்போ இவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்கிறாங்க, முன்னாடி ஒருத்தர் அனுப்புகிறாங்க, வேவுக்காரரை அனுப்புகிறார்கள். இந்த வேவுக்காரர் கான்செப்ட்டு உலகத்துக்கு சரியாக இருக்கும், நமக்கு சரியாக இருக்காது. எப்போவுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், உலகம் செய்கிற எல்லாமே உலகப்படி சரி, ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் அது நமக்கு தகுதியாகிறாது. பவுல் சொல்வார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாமும் எனக்கு தகுதியாகிறாது. அது ஓகே, உலகத்துக்கு மொசாட் ஓகே தான், உலகத்துக்கு வேவுக்காரர்கள் சரிதான், ஆனால் எனக்கு செட் ஆகாது. இவன் போயிட்டு வந்தான், முன்னாடி அனுப்பினான், போயிட்டு வந்தவன் என்ன சொல்லிட்டான், ஃபேக்டை சொன்னான். அவன் பொய் சொல்லவே இல்லை, அவன் என்ன சொன்னான், ஃபேக்டை சொன்னான். அங்கே ஏனோக்சின் புத்திரராகிய ராட்சதர்களை நாங்கள் கண்டோம், அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள், எல்லாம் ஓகே தான். அவன் வந்து இன்னும் நவுட்டு கொடுக்குறான், எதை கொடுக்குறான், அங்கே இருக்கிறதான விஷயத்தின எல்லாத்தையும் இன்னும் நவுட்டு கொடுக்குறான். அவங்க பார்வைக்கு நாங்கள் இப்படி இருந்தோம், எங்கள் பார்வைக்கு அவங்க அப்படி இருக்கிறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனால் இவர்களுக்கு ஒன்று தெரியணும், நாம் அனுப்புகிற இந்த வேவுக்காரர்களோட கான்செப்டே தப்பு. ஏன், வசனம் சொல்லுது, அவர்கள் துர்ச்செய்தியை பரப்பினார்கள். துர்ச்செய்தியை, அது என்ன அர்த்தம், என்னுடைய வேலை நான் மனுஷனை முன்னாடி அனுப்புறதில்ல, என்னுடைய வேலை கர்த்தரை முன்னாடி அனுப்புவது.
ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிறவர்கள் என்னை விட பெரியவர்கள் அங்கே இருக்கிறார்கள். எனக்கு முன்னாடி கோலியாத் அங்கே இருக்கிறான். எனக்கு முன்னாடி ராட்சத புத்திரர்கள் இருக்கிறார்கள். எனக்கு முன்னாடி ஒரு செங்கடல் நிற்கிது. கன்ஃபார்மாக என்னோட கம்பேர் பண்ணால் அது பெருசு தான் உலக பிரகாரமாக. அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன். ஏன்? அவரை விட பெருசு உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அப்போ நீ யாரை அனுப்பணும்? எந்த இடத்துக்கு அனுப்பினாலும் முதல்ல யாரை அனுப்பணும்? கர்த்தரை முன்னாடி அனுப்பணும். அதான் கர்த்தர் சொல்கிறார், நான் முன்னாடி போகிறேன், என்னை விடுங்கிறார். பல நேரத்தில் நம்ம விட மாட்டோம். வேவுக்காரரை அனுப்புறது, நமக்கு தெரிஞ்ச பெரிய ஆட்களை அனுப்புறது, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக ஃபெயிலியர் ஆகிடும். ஃபெயிலியர் ஆன பிறகு திருப்பி கர்த்தரை அனுப்புறது, ஆண்டவர் சமூகத்துக்கு போகிறது. ஆண்டவரே, அதில் வேறு நம்மளால் பெரிய விஷயம்னா வேவுக்காரர் அனுப்பும்போது ஜோம் பண்ணி அனுப்புவான். பார்த்துருக்கீங்களா? நம்ம அனுப்பும்போது எப்படி தான் அனுப்புவோம்? ஜோம் பண்ணி அனுப்புவோம். அனுப்புறதே தப்பு இல்லையா? நான் எப்பவும் சொல்லுவேன், இந்த ஆவிக்குரியவர்களில் உலக பிரகாரமாக பார்க்குற மாதிரி இந்த மேட்ரிமோனியலில் போய் மாப்பிள்ளை பொண்ணு பார்க்குற கான்செப்டே கிடையாது. எங்கே கிடையாது? ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் கிடையாது. அப்போ மேட்ரிமோனியலில் போய் பார்க்குறது சரியா தப்பா? அவங்களுக்கு அது சரி, நமக்கு அது சரி கிடையாது. நமக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டி தான். தேவன் நமக்கு பர்மிஷன் கொடுக்கணும். நம்ம கான்செப்டே வேறு. நம்ம கர்த்தரை முன்னாடி அனுப்பணும். இவன் என்ன பண்ணிடுவான்னா மேட்ரிமோனிக்காரையை முன்னாடி அனுப்பிடுவான், புரோக்கரை முன்னாடி அனுப்பிடுவான். எல்லாம் அனுப்பி முடிச்சுட்டு ஜபத்தோட கல்யாணத்தையும் பண்ணிடுவான். அப்புறம் 3 மாதத்துல உட்காந்துருப்பான். ஜபத்தோடு தாங்க பண்ணேன். ஒரு ஊழியக்காரர் தான் அந்த பையனை சொன்னார், அந்த ஊழியக்காரர் தான் அந்த பொண்ணை சொன்னார். ஏன் இப்படி நடந்துச்சு? நீ வேவுக்காரர் அனுப்பியிருக்க. வேவுக்காரர் போயிட்டு என்ன பண்ணுவான்? இன்னும் அவுட்டு சொல்லுவான். ரட்சிக்கப்பட்ட பையன், நல்ல ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையில் இருக்குது, நல்ல பாஸ்டரு, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆச்சு, இதெல்லாம் சரிதான். ஆனால் கர்த்தர் நியமித்தா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பேன்? அதுக்கு கர்த்தரை அனுப்பினா தான் தெரியும். ஊழியக்காரனை பரிசுத்த ஆவியானவர் முன்னாடி போகணும். அவர் போய் நமக்கு ஏற்ற காரியத்தை செய்யணும். நம்மளுடைய பார்வை எப்பவுமே கண்ணில் பார்க்குற க்ரைட்டீரியா. அதில் அந்த வேவுக்காரர் சொல்லுவான் பாருங்க, எங்கள் பார்வைக்கு அவங்க ராட்சசமாக இருக்கிறான், அது வரைக்கும் கரெக்டு. அடுத்து ஒன்று சொல்லுவான், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் எப்படி இருக்கிறோம்? எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். அது எப்படி இவனுக்கு தெரியும்? இப்போ யோசிச்சு பாருங்க, நம்ம பார்வைக்கு ஆப்பிரிக்காக்காரங்க எப்படி இருக்கிறாங்க? சும்மா ஜெயிண்ட்டு ஆள் பயங்கரமாக இருக்காங்க. இது நியாயம் இல்லையா? ஆனால் ஆப்பிரிக்காக்காரன் பார்வைக்கு ஜப்பான்காரன் எப்படி இருப்பான்? ஒன்றும் இல்லாமல் வாண்டு ஒன்று இருக்கும், குட்டியாக இருக்கும். ஆனால் ஜப்பான்காரன் ஆப்பிரிக்காக்காரனை விட பலம் வாய்ந்தவன். புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாத்துலேயுமே பலம் வாய்ந்தவன். நீங்கள் போனீங்கன்னா ஒலிம்பிக்கில் கூட ஜப்பான்காரங்க ஜிம்னாஸ்டிக்காக அது இதுன்னு கோல்டு வாங்கிடுறாங்க. உங்களுக்கு ஞானத்தில் சொல்லவே வேண்டாம். எல்லாத்துலேயும் அவன் மேலே இருக்கான். அதனால் சைஸை வச்சு டிஃபர் பண்ண முடியுமா நம்மளால்? யாருக்கு தெரியும்? இவனை பார்த்து அவன் பயந்துருப்பான். அவன் பார்க்குறதுக்கு எறும்பு மாதிரி இருக்கிறான், யானை காதுக்குள்ளே பூந்து நம்மளை கொல்ற மாதிரி கொன்னாலும் கொன்னுடுவான். எல்லாம் குட்டி குட்டியாக இருக்கிறானுங்க, கையில் கூட பிடிக்க முடியாது. ஆள் தான் பார்க்குறதுக்கு குட்டியாக இருக்கிறான். அதனால் நாம் வேவுக்காரரை முன்னாடி அனுப்பிடுறோம். முன்னாடி அனுப்பி அவன் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்குறான், அவன் கரெக்டான கான்செப்ட் தான் சொல்கிறான். ஆனால் அந்த கான்செப்ட் உனக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்? உலகம் பார்க்குற பிரகாரமாக இனி நான் பார்க்கறதில்லை. நம்முடைய தேவன் உன்னை என்னை நடத்தும் போதே ஜைஜாண்டிக்கான ஆள் மத்தியில் தான் நடத்துகிறாரு. உங்களை எண்ணி அதாவது நீங்கள் ஜெயிக்கிறது கூட கோலியாத்தாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் சாதாரண ஆளை ஜெயிச்சுட்டு மார்த்தாட்டணும்னு கர்த்தர் விரும்பலை. கர்த்தர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நல்ல பெரிய ஆளை ஜெயிக்கட்டுமே நம்ம பசங்க. ஜெயிச்சா அதான் நல்ல பெருமை பாருங்க. அதனால தான் கர்த்தர் பார்க்குறாரு. மோத விடுற ஆளெல்லாம் பாருங்கள், ராட்சதர். இவங்களை போய் நின்ன உடனே அவர் ராட்சதரை விடுறாரு. வேவுக்காரன் ராங் டைரக்ஷன் அல்லது ராங் டிசிஷன். அதான் ஆண்டவர் சொல்கிறார், என்ன முன்னாடி அனுப்புப்பா. நீ அனுப்புகிற வேவுக்காரருக்கும் சரி, நீ யாரை அனுப்பினாலும் சரி, உன்னோட டிசிஷன் ராங். அதான் பார்க்குறார் ஆண்டவர், என்ன முன்னாடி அனுப்பு. நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவான்களை நம்புகிறோம். இந்த விஷயம் மோசேக்கு நல்லா தெரியுது பாருங்கள். மோசேக்கு நல்லா தெரியுது. அவன் சொல்கிறான், தூதன்லாம் ஓகே தான், ஆனால் எனக்கு வேணாம். நீங்கள் வந்தால் நான் போகிறேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன். பல நேரங்களில் சில ஊழியக்காரர்கிட்ட நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம், அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தால் மட்டும்தான் புல்பிட்டில் ஏறுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை வராட்டி புல்பிட்டில் ஏறவே மாட்டாங்க. இருக்கிறத வச்சு செஞ்சுருவோம். அவங்களோட நோக்கம் என்ன? கர்த்தர் நாளைக்கு பேசுகிறாருன்னா எனக்கு வார்த்தை கொடுக்கட்டும், கர்த்தர் நின்று பேசட்டும்.
கர்த்தர் பேசாத இடத்தில் நான் ஏறி நின்று பேச மாட்டேன். எவ்வளோ ஒரு கான்செப்ட் பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் கர்த்தருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். முன்னாடி அவரை அனுப்பி விட்டுருங்களேன், ஒன்றுமே யாருமே எதுவுமே செய்ய முடியாது. இன்னொரு சம்பவம் இருக்குது பைபிளில். யாக்கோபு முன்னாடி என்ன பண்ணுறாரு தெரியுமா? ஏசாவை கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு? நல்ல கிஃப்டெல்லாம் அனுப்பி விடுவார். நல்ல கிஃப்டெல்லாம் அனுப்பிவிட்டு ஆடு மாடு எல்லாத்தையும் அனுப்பிவிட்டு பேட்சாக அனுப்புவார். எவ்வளோ ஞானம் பாருங்கள். பேட்சாக அனுப்புவார். ஒரு பேட்ச் அனுப்புவார். கேட்டால் சொல்லுங்கள் யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு பேட்ச்சு யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு பேட்ச்சு யாக்கோபு கொடுத்தான்னு சொல்லுங்கள். இவ்வளோ அனுப்பிட்டும் யாக்கோபுக்கு நிம்மதி இல்லை. இவ்வளோத்தையும் வாங்கிட்டு அண்ணன் கொண்டு போட்டான், நான் என்ன பண்ணுறது? நைட்டெல்லாம் போய் புலம்புறான். இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் வேணா போட்டா? அவர் சொல்கிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன். அப்போ தான் யாக்கோபுக்கு நிம்மதி வருது பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு முன்னாடி எவ்வளவு டேலண்ட்டாக அனுப்பினாலும், எவ்வளவு ஆளை கவர் பண்ணாலும், எவ்வளவு பணத்தை செலவு பண்ணாலும், நிறைய பேர் அப்படி செய்வாங்க. முன்னாடி என்ன செய்வாங்க? தங்களுடைய மொத்த ஞானத்தையும் யூஸ் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் நடக்கணும், கவர்மெண்ட்டில் நடக்கணும், அது நடக்கணும் அப்படின்னோடனே அவங்க என்னென்ன உபயாந்திரங்கள் இருக்குதோ அவங்களுக்கு முன்னாடி உள்ள மொத்த எக்ஸ்பீரியன்ஸையும் அதில் வேறு பெருமையாக சொல்லுவாங்க. இவரை பிடிச்சி அவரை பிடிச்சி இப்படி வந்தீங்கன்னா அழகாக அப்படி வந்துடும் அப்படின்னு எல்லாம் செஞ்சு 15 லட்ச ரூபா செலவு பண்ண பிறகு வேலை நடக்காது. 15 லட்சமும் செலவாயிரும், வேலையும் நடக்காது. எத்தனையோ பேர் பணத்தை இழந்தவங்க இருக்கிறாங்க. ஏன்னா முன்னாடி கர்த்தர் போல யார் போனா? டேலண்ட் போச்சு, அறிவு போச்சு, பலவான்களை அனுப்பி பார்த்தாங்க, எல்லாத்தையும் அனுப்பி பார்த்தாங்க. ஒரு நாள் எல்லாம் சூன்யமாகும். வேவுக்காரரை அனுப்புவது ஒரு நாள் தோல்வி அடையும். நீ என்னதான் முன்னாடி கிஃப்ட் அனுப்பிச்சாலும் பயம் போகாது. ஒரு நாள் உன் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகும். எது சக்ஸஸ் பண்ணும் தெரியுமா? கர்த்தர் எனக்கு முன்பாக போவார். நான் அவரை அனுப்புகிறேன். அது ஏங்க இதுக்கெல்லாமா கர்த்தர்? எல்லாத்துக்கும் நான் கர்த்தரை அனுப்பிட்டு போகிறேன். எனக்கு என்ன? அவர் தான் போகிறேங்கிறாரு. நான் உனக்கு முன்பாக போகிறேங்கிறாரு. கர்த்தரை நான் முன்பாக அனுப்பிட்டு போகிறேன். நான் முன்பாக அனுப்பிட்டா என்ன ஆகும்? சில முக்கியமான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிட்டு ஆண்டவர் முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாக்கிறார். முன்னும் பின்னுமாக பார்க்குறாரு. ஒரு இடம் வருது, 2 பக்கமும் நெருக்கம் வந்துருச்சு. முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோன். கர்த்தர் சொல்கிறார், முன்னாடி போ. இல்லை பின்னாடிலாம் வராத, முன்னாடி போ. ஏன்? உனக்கு முன்னாடி ஒருத்தர் செங்கடலை பிரிச்சுக்கிட்டே போகிறார் பார். உனக்கு முன்னாடி வழியை ஏற்படுத்துகிற ஒருத்தர் இருக்கிறார். வழி இல்லாத இடத்தில் வழியை ஏற்படுத்துகிறவர் உனக்கு முன்பாக போவார். அவர் அக்கறைக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஒரு நாளும் கர்த்தர் உன்னை கைவிடுகிறதே இல்லை. ஏன் அந்த தேவனை நம்ம முன்னாடி அனுப்பக்கூடாது? நம்ம நிறைய நேரத்தில் சில விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம பலனை, நம்முடைய ஐடியாவை, நம்முடைய ஞானத்தை, நமக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை, நம்ம கூட இருக்கிற ஆட்களை எல்லாத்தையும் முன்னாடி அனுப்பி பார்க்குறோம். எல்லாம் ஃபெயிலியர். ஒரே ஒரு தடவை தேவனை அனுப்பி பாருங்கள், பிளக்கக்கூடாத செங்கடல் பிளக்கும், அவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு திறக்கிற வழி மற்றவனுக்கு அல்ல. எவனாவது அதில் உள்ள வர நுழைச்சா அந்த வழி க்ளோஸ் ஆகிடும். அது உங்களுக்கு யூனிக்காக கர்த்தர் திறக்கிற வழி. கர்த்தர் உனக்கு முன்பாக போவார். இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை எங்கே போகிறதாலும் முன்னாடி நீங்கள் போங்க. நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னா எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எந்த சங்கடத்தையும் எங்களுக்கு பிரித்து கொடுத்துருவீங்க. எவ்வளோ ஹார்டான ஒரு காரியமாக இருக்கும், எவ்வளோ பெரிய ராட்சசம் முன்னாடி இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆஃபீஸர் முன்னாடி இருக்கட்டும், எவ்வளோ பெரிய இது நடக்காது, முடியாது, அவ்வளோதான், ஓவர், முடிஞ்சிருச்சு, என்ன வேணால் சொல்லிட்டோம். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அதை திறக்கிறவர் ஒருத்தர் முன்னாடி போகிறார். அல்லேலூயா. வாசிங்க ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 45:2 வாசிங்க. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தேவன் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி போகிறேன். நான் உனக்கு முன்னே போய் என்ன செய்கிறேன்? கோணலானவைகளை செவையாக்குகிறேன். எவ்வளோ கோணலாக இருக்கட்டுமே. கோரேஸ் போகும்போது எவ்வளவு கோணலானவைகள் தெரியுமா? ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசம் பெல்ஷாத்சார் காலத்தில் நடக்கிற சம்பவம் இது. கர்த்தர் கோரேஸுக்கு சொல்கிறது, பெல்ஷாத்சார் 6ஆம் அதிகாரம் தானியேலில் இந்த சம்பவம் நிறைவேறும். கோரேஸ் போகும்போது பாபிலோன் பட்டணம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா அரணிப்பான பட்டணம். அவன் சொல்கிறான், நான் கட்டிய மகா பாபிலோன். அப்பேற்பட்ட பாபிலோன். அந்த கோட்டைக்குள்ளே நுழையவே முடியாதாம்மா. ஐப்ராத்து நதியை, ஹிஸ்ட்ரியில் இருக்குது, ஐப்ராத்து நதியை அகழி மாதிரி வெட்டி அந்த நதி பாபிலோன் தேசம் சுற்றி ஓடுமா.
பாபிலோன் தேசம் சுற்றி ஓடும். அந்த நதிக்குள்ளே இந்த கடல் உயிரினங்கள்லாம் வச்சுருக்காங்களே, பெரிய பெரிய முதலைகள். நீங்கள் வேலூரில் பார்த்தீங்கன்னா இருக்கும், வேலூர் கோட்டையை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் தண்ணியாக இருக்கும். ராஜாவுடைய கோட்டைக்கு போகிறதுக்கு முன்னாடி அதுவே நமக்கு பிரம்மாண்டமாக இருக்குது, எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி 10-100 மடங்கு அப்பேற்பட்ட கோட்டை. எரிகோ கோட்டைக்கு மேலேயே 7 ரதம் ஓடுமா. அதை விட பெரிய கோட்டை தான் பாபிலோன் கோட்டை. அப்படியாப்பட்ட ஜெய்ஜாண்டிக் கோட்டைக்கு முன்னாடி கர்த்தர் சொல்கிறாரு, நான் போய் உனக்கு கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஒரு நாள் ராத்திரி தான், ஒரே நாள் ராத்திரி தண்ணியை கோரேஸ் திசை திருப்பி விட்டான், தண்ணி வற்றி போச்சு, கோட்டை பிடிக்கப்பட்டது. அந்த ராத்திரியிலே பெல்ஷாத்சார் கொலை செய்யப்பட்டான். கர்த்தர் கோணலானவைகளை செவ்வையாக்குகிறவர், உள்ளே போய் ஒளிப்பிடத்தின் பொக்கிஷங்களை எடுத்து கொடுக்கிறவர்கள். அந்தகாரத்தில் இருக்கிற புதையல்களை நான் உனக்கு தருவேன். ஏன் கர்த்தர் முன்னாடி போகிறாரு? கர்த்தர் முன்னாடி போகும்போது உனக்கு அடைக்கப்பட்ட கதவுகள் நொறுக்குவாங்க. வசனம் என்ன சொல்லுது பாருங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாப்பாள்களை முறிக்கிறவர் அவர். எதுக்காக முன்னாடி போகிறாரு? என்னென்ன டோரெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, இரும்பு கதவு. நீங்கள் பாருங்கள், எனக்கு ரொம்ப அந்த வசனத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டால், இரும்பு வெண்கல கதவுகளை எப்படி இருக்கு, வெண்கல கதவுகளை உடைக்கிறவர், துறக்கிறவர் இல்லை. பொதுவாக கதவை என்ன பண்ணுவோம் நம்மளாம் இருந்தா, எங்கேயாவது கதவை உடைக்கிறது பார்த்துருக்கீங்களா? கதவை உடைக்கிறது பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? அப்போ கதவை ஏன் உடைக்கிறாரு கர்த்தர் தெரியுமா? கர்த்தர் உனக்கு முன்பாக போகும்போது உன் எதிரிகள் மேலே கர்த்தர் அவ்வளவு கோபமாக இருக்கிறாரு. என் பிள்ளைகளுக்கு நீ கதவை அடைத்து வைத்தாய், என் பிள்ளைகளை நடக்கக்கூடாதபடிக்கு செய்தாய், என் பிள்ளைகளுடைய பொக்கிஷங்களையும் புதையல்களையும் நீ மறைத்து வைத்திருக்கிறாய். அதை எடுத்து கொடுப்பதற்கு கர்த்தர் 70 வருஷம் காத்திருந்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. பாபிலோனில் அடைக்கப்பட்ட கதவை கர்த்தர் உடைக்கிறாராமா. ஏன்? என் பிள்ளைகளுடைய 70 வருஷம் பொக்கிஷம் உள்ளே இருக்குது. 1ஆம் அதிகாரம் தானியேல் புத்தகத்தில் வாசிச்சு பாருங்கள். வசனம் சொல்லுது, நேபுகாத் நேச்சார் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த எல்லா பாத்திரங்களையும் கொண்டு போய் அவனுடைய ஆலயத்தில் வைத்தான். அந்தகாரத்தில் கொண்டு போய் வச்சுட்டான், பிசாசு இருக்கிற இடத்துல கொண்டு போய் வச்சுட்டான். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க வைப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோவிலிலே வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். எதுக்கு கர்த்தர் கதவை உடைச்சார் தெரியுமா? 70 வருஷமா என் பாத்திரங்கள், என் ஜனங்கள், என்னுடைய மகிமை, என்னுடைய காரியங்களை எல்லாம் நேபுகாத் நேச்சார் கொண்டு போய் அவன் ஆலயத்தில் வச்சிருக்கிறான். அந்த 70 வருஷத்தினுடைய கோபத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். தாப்பால முறிச்சிட்டாராமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிமேல் என் ஜனங்களுக்கு எதிராக யாரும் பூட்டு போட முடியாதுன்னு அர்த்தம். இனிமேல் என் ஜனங்களுக்கு எதிராக யாரும் கதவை மூட முடியாதுன்னு அர்த்தம். ஒரு குறிப்பிட்ட காலம் கதவு அடைக்கப்பட்டிருந்தது உண்மை. ஒரு குறிப்பிட்ட காலம் உனக்கு எல்லாமே லாக்காக இருந்துச்சு. சிலர் சொல்லுவாங்க, எங்கே போனாலும் அடைக்கப்பட்டிருக்குதுங்க, எங்கே போனாலும் மூடி கிடக்குது, எங்கே போனாலும் வாய்க்க மாட்டேங்குது. உண்மை, கர்த்தர் சில காலம் உன்னை ஒப்பு கொடுத்திருந்தார். நீ தேவனுடைய பாத்திரம். அப்படி தான் அவர் சொல்கிறார், நான் மகிமையின் பாத்திரங்களாக இருக்கிறோன்னு சொல்லி பவுல் சொல்கிறார். நம்ம பாத்திரம். நம்ம சில நாட்கள் அந்தகாரத்தின் கையில் இருந்தோம். கர்த்தர் கதவை உடைச்சார், தாப்பால் முறிச்சார். காரணம் என்ன தெரியுமா? அவர் முன்னே போய் எல்லாத்தையும் கோணலானவைகளை செவ்வையாக்கி கர்த்தர் நம்மை விடுதலையாக்கும்படி கர்த்தர் அப்படி செய்தார். அதுக்கு தான் கர்த்தர் முன்னாடி போனோம். வேவுக்காரனை அனுப்பிச்சி விட்டா என்ன ஆகும் தெரியுமா? பாபிலோன் கோட்டைக்குள்ளேயே போக முடியாதுங்க. அந்த கோட்டைக்குள்ளேயே போக முடியாது. அது பெரிய கோட்டை. அது மட்டும் இல்லாமல் சுற்றி ஐப்ராத்து ஓடுது. அது மட்டும் இல்லாமல் அதில் முழுக்க முதலையும் அதுவும் சுறாவுமாக இருக்குது. கஷ்டங்க, பிடிக்கவே முடியாது. பேசாமல் நம்ம திரும்பி போயிடுதான் நல்லது. இது வேவுக்காரருடைய ஸ்டேட்மெண்ட். கர்த்தருடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? என்னை விடு, நான் கதவுகளை உடைத்து தாப்பால்களை முறித்து, அது மட்டும் இல்லை, உள்ளே இருக்கிறத எடுத்து உன் கையில் கொடுக்குற வரைக்கும் நான் உனக்கு முன்பாக கடந்து போவேன். அதான் கர்த்தர் கோரேஸ் கொடுத்த வாக்கு தத்தம். அந்த தேவன் இன்னும் நம்மோடு கூட ஜீவனோடு கூட இருக்கிறார். உனக்கு முன்னாடி இருக்கிறது எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கும். உங்கள் லைஃபுக்கு சொல்கிறேன், உங்கள் லைஃபுக்கு சொல்கிறேன், நீங்கள் சாகிற வரைக்கும் சொல்கிறேன். எவ்வளோ பெரிய ஆள் உங்களுக்கு முன்னாடி நிற்கட்டும், எவ்வளோ பெரிய காரியத்தை அவன் சொல்லட்டும், உன்னை ஒழிச்சு கட்டிடுறேன், இதோட நீ தொலைஞ்சான்னு வந்து சொல்லட்டும். உனக்கு சொல்கிற ஆள் அடால்ஃப் ஹிட்லராக இருக்கட்டும், சொல்லக்கூடிய ஆள் எப்பேற்பட்ட போஸ்டிங்கில் இருக்கட்டும், உனக்கு முன்னாடி போகிற கர்த்தர் அதை நொறுக்கி போடுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவ ஜனங்கள் தோத்ததாக சரித்திரமே கிடையாது. சில நேரங்களில் சில ஆட்சிகள் நடக்கும்போது, சில நாடுகளில் சில கம்யூனிஸ்ட் ஆட்சிகள்லாம் நடந்துச்சு. ரஷ்யாவில், சீனாவில், நார்த் கொரியாவில், சில இடங்களில் வந்துட்டு கிறிஸ்தவத்துக்கு எதிரான கவர்மெண்ட்ஸ் ஹிட்லர் காலத்தில்
எல்லாம் நடக்கும்போது அவ்வளோதான், முடிஞ்சு, இதுக்கு மேலே நடக்காது. ரோமர்களுடைய காலத்தில் டயக்லேஷன் ஒரு ராஜா இருந்தான். அவனுடைய காலத்தில் கிறிஸ்தவம் ஒளிஞ்சிரும்னு நினச்சாங்க அந்த அளவுக்கு. ஆனால் ரோம சாம்ராஜ்யம் ஒளிந்தது, அங்கே ரஷ்யாவில் சாம்ராஜ்யங்கள் ஒளிந்தது, ஹிட்லர் சாம்ராஜ்யம் ஒளிந்தது. எல்லா இடத்திலும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான சாம்ராஜ்யம் தான் ஒளிந்ததே ஒழிய தேவ ஜனங்கள் ஜெபித்த ஜெபம் ஒரு நாளும் வீணாய் போகவில்லை. காரணம், அந்த ஜனங்களுக்கு முன்பாக போகிறவர் ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கர்த்தர் முன்னாடி போகும்போது என்ன நடக்கும் நமக்கு அப்படின்னா, முதலாவது எல்லா அடைக்கப்பட்ட கதவுகளையும் கர்த்தர் திறந்துருவார், கோணனானவைகளை செவ்வையாக்கிடுவார், ஒளிப்பிடத்தில் இருக்கிறத கொண்டு வந்து நம்ம கையில் கொடுத்துருவார். ஆனால் நம்ம அனுப்ப வேண்டியது கர்த்தராக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவது வசனம் சொல்லுது, அதே 52ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள் பார்ப்போம். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போகிறதும் இல்லை. கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராக இருப்பார். பின்னாடி ஏன் கர்த்தர் காக்கிறார்? முன்னாடி காக்கிறது, முன்னாடி போகிறது நமக்கு எல்லாத்தையும் உடச்சி எடுத்து கொடுத்து ஆசீர்வதித்து நம்ம போகிற வழிகளில் செவ்வையாக்கி நமக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரூட் கிளியர் பண்ணி கொடுக்குறார். ஓகே, ரைட், ஃபைன். நல்லா நீங்கள் பார்த்துருப்பீங்க, எந்த ப்ரொசஷன் நடந்த போதும், எந்த வித ஊர்வலம் நடக்கும் போதும் முன்னாடி இருக்கக்கூடியதான அந்த ஒரு 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 வேகம், ஒரு பாதுகாப்பு பின்னாடி இருக்காது. அதாவது ஒரு எம்எல்ஏவோ மந்திரியோ அல்லது ஒரு பெரிய ஆளோ வரும்போது முன்னாடி பார்த்திங்கன்னா ரோடை கிளியர் பண்ணி எல்லாம் செஞ்சுட்டே இருப்பாங்க. பின்னாடி பாருங்கள், அந்த அளவுக்கு கிளியராக இருக்காது. ஜனங்க பின்னாடி என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? கும்பலாக வந்துட்டுருப்பாங்க. பின்னாடி வேறு விதமாக இருக்கும். முன்னாடி இருக்கக்கூடியதான சில இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கு வரைக்கும் முதலமைச்சர் வராருன்னு கேட்டிங்கன்னா, அந்த முதலமைச்சர் வர்ற வரைக்கும் தான் ரோடு க்ளீனாக இருக்கும். அது வரைக்கும் ரோடை போட்டிருப்பாங்க, ரெண்டு பக்கமும் குப்பை இருக்காது. அங்கேருந்து 100 மீட்டர் தள்ளி அவர் வரமாட்டார்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, அந்த படம் தாண்டி போய் பாருங்கள், இடம் எப்படி இருக்கும்? ஆஸ் யூஷுவல் குப்பையாக பாதியாக அப்படி தான் இருக்கும். காரணம், அந்த முன்னாடி அவர் வர வரைக்கும் தான் என்ன இருக்குது? அந்த மரியாதை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்னாடி மட்டும் இல்லை, பின்னாடியும் வரேன். பின்னாடி வருவதற்கு என்ன காரணம்? பின்னாடி வர்றதுக்கு என்ன காரணம்? தேவனாகி கர்த்தர் சொல்கிறார், உன் பிறகே உன்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். முன்னாடி போகிறவர் கதவுகளை உடைக்கிறவர், முன்னாடி போகிறவர் ஒளிப்பிடத்திலிருந்து எடுத்து கொடுக்கிறவர், முன்னாடி போகிறவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். அதே நேரத்தில் பின்னாடி வருகிறவர் பாதுகாக்கிறவர். எப்படி? நம்ம எல்லாருக்கும் தெரியும், வாசிங்க யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசி. கர்த்தர் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார், அவன் இஸ்ரவேல் புத்திரரை பின்தொடர்ந்தான், இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டு போனார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கைகளுடனா கையுடனா? சிங்குலர். இஸ்ரவேல் புத்திரர் அப்படின்னா 5.5 லட்சம் பேர் இருக்காங்க. எல்லாரும் பலத்த கையுடன் புறப்பட்டாருங்கன்னா, எல்லாரும் புறப்பட்டாங்கன்னா கைகளுடன்ல வரணும். வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன். பின்னாடி ஒரு சேனை வருது, அந்த சேனையை அவன் எப்படி ரெடி பண்ணான்னு பாருங்க, அவ்வளோ இருக்கு. அவன் என்ன ரதங்களை கொண்டு வந்தான் பாருங்களா. அது 14ஆம் அதிகாரத்தில் 6-7. அவன் தன் ரதத்தை பூட்டி தன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு பிரதானமான 600 ரதங்களையும் எகிப்தில் உள்ள மற்ற சகல ரதங்களையும் அவைகள் எல்லாவற்றுக்கும் அதிபதிகளான வீரரையும் கூட்டிக் கொண்டு போனான். அதாவது எகிப்தின் ரதத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 8 ஸ்போக்ஸ் இருக்கும். ஸ்போக்ஸ்னால் இப்போ நீங்கள் பார்க்குறது அது, அந்த ஸ்போக்ஸ் இப்போ இருக்காது. முந்தியெல்லாம் சைக்கிள் ஓட்டும் போது ஸ்போக்ஸ் கம்பின்னு ஒன்று இருக்கும். நம்ம ஊரில் அதை ஸ்போக்ஸ்னு சொல்ல மாட்டாங்க, போக்ஸ் கம்பிம்பாங்க. சைக்கிள் ஓட்டும் போது கம்பி கம்பியாக இருக்கும். அது இந்த வீல் வளைஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, வச்சுருப்பாங்க, போக்ஸ் கம்பி அப்படிம்பாங்க. இப்போ நமக்கு எல்லாமே என்னவாயிருச்சு, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, இப்போ அலாய் வீல்ஸ். இப்போ எல்லாம் அலாய் வீல்ஸ் ஆயிடுச்சு. ஒரு 4 அலாய் வீல் வச்சிடுறாங்க. 4, அது 2, 3, 4 தான் இருக்கும். ஆனால் நம்ம எகிப்தோடைய ரதத்தில் 8 இருக்கும். பயங்கர ஸ்ட்ராங்கு. இருக்கிறதுலையே பெஸ்ட்டு ரதம் யாருதுன்னு கேட்டிங்கன்னா இஜிப்சியன் ரதம் தான். அப்படி இருக்கும். அதில் 600 ரதத்தை பூட்டிக்கிட்டானாமா. அது இல்லாமல் சாதாரண ரதம்லாம் இருக்குது. இப்போ நம்ம பார்வைக்கு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், வார் ஃப்ளைட் ஒரு 600 எடுத்துக்கிட்டான். 10க்கு ஒரு நார்மல் ஃப்ளைட்டு எத்தனை இருக்குன்னே தெரில, எல்லோரும் வாங்கடா புறப்பட்டு போகலான்ட்டான்.
எல்லா வீரரையும் கூட்டிக்கிட்டான். இத்தனைக்கும் சேர்த்து ஒரே ஒரு கை தான் இருக்குது எதிர்காப்பில். இவ்வளோத்துக்கும் பின்தொடருது. ஆனால் நம்ம சைடில் என்ன இருக்குது தெரியுமா? ஒரே ஒரு கை இருக்கு. இஸ்ரவேல் புத்திரர் பலத்த கையுடன் புறப்பட்டார்கள். அவன் இவ்வளோ பேர் வரான், பின்தொடர்கிறான். ஆனால் இவங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கை. அந்த கை கர்த்தருடைய கரம். எவ்வளோ பெரிய ரதம் பின்தொடரட்டும், ஏன் கர்த்தர் பின்னாடி இருந்து ஒன்று பாதுகாக்கிறார் தெரியுமா? அனுப்பி விட்டுட்டான். பரவாயில்ல போங்க, நீங்கள் சரி உங்கள் தேவனை ஆராதிங்க. பல நேரங்களில் நாம் சில காரியங்கள் செஞ்ச பிறகு விடுதலை ஆகிடுவோம், ஃப்ரீ ஆகிடுவோம், எல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைப்போம். ஆனால் முன்னாடி இருந்த பிசாசு பின்னாடி வந்திருக்கோம். உனக்கு அனுமதி கொடுத்த பிசாசு பின்னாடி இருந்திருக்கோம். விட்டுட்டு உன்னை அடிக்கலான்னு பார்க்கும், கொஞ்சம் ஆசீர்வதிச்சுட்டு அடிக்கலான்னு பார்க்கும், கொஞ்ச நாள் பொறுமையாக விட்டுட்டு அடிக்கலான்னு பார்க்கும். அப்போ ஆண்டவர் பார்க்குறாரு. நமக்கு இது தெரியாது பாருங்க. நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? நமக்கு டோர் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், பூனைக்குட்டியை திறந்து விட்டா மாதிரி தான். குட்டு 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 குட்டுன்னு ஓடும். அது எங்கே போய் முட்டுது மோதுன்னு தெரியாது. பின்னாடி வர்ற ஆபத்தை பற்றி நமக்கு தெரியாது. நம்ம முன்னாடி பார்க்குற ஜனங்க நல்லது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ முன்னாடி போ, முன்னேறி போ, நீ பின்னிட்டு திரும்பாத, நீ பின்னாடி பார்க்க வேண்டாம். ஆனால் பின்னாடி உனக்காக கிரியை செய்கிற ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறார். அவர் கிரியை செய்கிறதுனால நீ தைரியமாக போ. 10 வருஷம் ஊழியம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஊழியம் ஆயிடுச்சு, இப்போ முன்னாடி போயிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த 15 வருஷமும் பின்னாடி காத்தவர் யார்? நினச்சிருந்தா பின்னாடி இருக்கிற பார்வோன் என்னைக்கோ போட்டிருப்பான். 600 ரதத்தை வச்சுக்கிட்டு வந்த பார்வோன் மாதிரி பிசாசு தன்னுடைய சேனைகளை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய எதிரிகள் பின்னாடி முதுகில் குத்துறதுக்கு ரெடியாக நிற்கிறான். உன்னை கவுக்கணும், நீ இல்லாமல் போகணும், உன் ஊழியத்தை ஒழிக்கணும், உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒழிக்கணும், உன் குடும்பத்தை நாசம் பண்ணணும். எத்தனை பேர் உங்கள் மேலே பொறாமை கொண்டவர்கள்? எத்தனை பேர் இல்லாமல் போகணும்னு சொன்னவன்? எத்தனை பேர்? அத்தனை பேரையும் சமாளித்து வந்தோமா? நம்மளா வந்தோம்? நம்ம என்ன அவ்வளோ பெரிய அகிதாப்பேல் ஆலோசனை உள்ளவங்களா? நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்மளை தெரிஞ்சதே பைத்தியம் தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. நம்மக்கிட்ட இருக்கிற ஞானம் எல்லாம் பைத்தியம். நான் அதில் சந்தோஷமாகவே சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் அறிவாளிகள். எப்போவுமே நிறைய இன்ஜினியர்ஸ், என் கூட பழகிறவங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ். நான் சொல்லுவேன், என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் இன்ஜினியர். அவங்களுக்கு நடுவில் படிக்காத ஒரு ஆள் யாருன்னா நான் மட்டும்தான். ஆனால் கர்த்தர் இன்றளவும் என்னை பத்திரமாய் பாதுகாத்து விட்டார். என் ஞானம் இல்லை, என்னுடைய அறிவு இல்லை, எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய கிருபை மட்டும் என்னை காப்பாற்றினது. ஏன் உனக்கு தெரியாமல் எத்தனையோ பேர் பின்னாடி கிரியை செஞ்சிட்ருக்கிறான் உன்னை விட பண்ணுறதுக்கு. எனக்கு ரொம்ப அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ரொம்ப பிடிச்ச ஒரு பகுதி இருக்குது. இவங்க எருசலேமை விட்டு போயிடுவாங்க, பவுல் எல்லாம் போயிடுவாங்க. பவுல் எல்லாம் சேர்ந்து அங்கே ஊழியம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எருசலேமில் யூதர்கள் ஆலோசனை பண்ணுவாங்க. என்ன ஆலோசனை பண்ணுவாங்க தெரியுமா? பவுலை கொன்று போட வேண்டும், கொலை செய்ய வேண்டும் என்று ஆலோசனை பண்ணுவாங்க. ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வசனம் எப்படி அழகாக இருக்குன்னா, பவுல் எல்லாம் ஊழியம் பண்ணிட்டு இருந்தாங்க, எருசலேமிலே யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள்னு இருக்கு. 9:23 அப்போஸ்தலர் 9:23 வாசிங்க. அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார். யோசித்து பாருங்க, இந்த விஷயம் எப்படி எழுதுகிற லூக்காவுக்கு தெரியும்? அவங்க ஆலோசனை எங்கேயோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லூக்கா பவுலோட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் லூக்கா எழுதுனது. லூக்கா பவுல் கூட இருக்கிறாரு. ஆனால் இவங்க எருசலேமில் பண்ணுற ஆலோசனை யாருக்கு தெரியுது? ஆவியானவருக்கு தெரியுது. அவர் அங்கே பார்த்துக்கிறாரு. அவர் சொல்கிறார் லூக்கா கிட்ட, ஒருத்தன் ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் இவங்கள பார்த்துக்கிறேன். பல நேரங்களில் நம்ம எங்கேயோ நமக்கு தெரியாது, ஆனால் நமக்கு விரோதமாக எவனோ எங்கேயோ ஆலோசனை பண்ணிக்கிட்டே இருப்பான். யாரோ விரோதமாக நம்மளை கவுக்கிறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருப்பான். சிரியா தேசத்து ராஜா பெனாதத் கேட்பான், நான் பண்ணுற பிளான் எல்லாம் யாரோ போய் என்ன செய்கிறாங்க? இஸ்ரவேல் ராஜா கிட்ட சொல்லிடுறாங்க. உங்களில் யார் போய் சொல்கிறது அப்படின்னு கேட்ட உடனே அந்த வேலைக்காரன் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவான், ராஜாவே நீ எங்கே யாரையும் சந்தேகப்படாத, நீ உன் வீட்டின் பள்ளி அறையிலே, அதாவது உங்கள் மனைவி கூட பெட்ரூமில் உட்காந்து பேசுகிறத கூட எலிசா சொல்லிடுவான்றான். கர்த்தர் எலிசாவுக்கு வெளிப்படுத்திடுவார். காரணம், உன் தேவனாகிய கர்த்தர் உன் பின்னே இருந்து உன்னை பாதுகாக்கிறவர். உனக்கு பின்னாடி எவெல்லாம் ஆலோசனை பண்ணுறான், எவெல்லாம் ஒழிக்க பார்க்குறான், யார் யாரெல்லாம் உன் ஊழியம் இல்லாமல் போகணும், ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் குடும்பம் நாசமாகணும், உன் பிள்ளைகள் நாசமாகணும், என்னென்ன ஆலோசனை பண்ணுறாங்கிறத பின்னாடி இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் சொல்கிறார், நீ முன்னாடி போயிட்டே இரு, பின்னாடி யுத்தம் பண்ணுகிற ஒரு பலத்த கரம் உனக்கு பின்னாடி நிற்கிது. நீ வர 600 ரதங்களை பார்க்காத,
கூட இருக்கிறதான சாதாரண ரதங்களை பார்க்காத, வீரர்களை பார்க்காத, பார்வோனை பார்க்காத, அத்தனைக்கும் சேர்த்து ஒரே கரம் இருக்கு. அந்த கரம் வாங்கூட இருக்கு. அந்த கரம் உன்னை ஜெயிக்க வைக்கிற கரமாக இருக்கு, உன்னை பாதுகாக்கிற கரமாக இருக்கு. எவ்வளவு பெரியதான காரியங்களாக இருந்தாலும் உன்னை தொடாதபடிக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிட்ட கூட வர மாட்டாராமா. அவர் 2 பேரும் நெருங்காதபடிக்கு ஒரு அக்கினி வந்து 2 பேருக்கு நடுவில் ஆயிடுச்சு. அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார். அந்த தேவன் இன்னும் ஜீவனோடு இருக்கிறார். தைரியமாக போகணும், நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும். முன்னாடி ரூட்டை கிளியர் பண்ணிடுவார், செங்கடலை பிளந்துருவார். ரோடு ஓகேவான்னு கேட்பார். ஓகே போயிட்டே இரு, வெட்டாந்தர நீ போயிட்டே இரு. இல்லை பின்னாடி அதை நீ பார்க்காத, நான் பின்னாடி பார்த்துக்கிறேன், அவ்வளோதான். இல்லை நம்ம எப்போவுமே பஸ்ஸு டிரைவர் பார்த்துருக்கீங்களா, வண்டி ரிவர்ஸ் எடுக்கும்போது இல்லை அவர் யாரை நம்பி எடுப்பார் தெரியுமா? அந்த கண்டக்டரை நம்பி எடுப்பார். அவர் விசில் அடிப்பார், வீண் விசில் அடிப்பார். அவர் அடிக்க இவர் என்ன செய்வார், எடுத்துக்கிட்டே வருவார் இல்லையா? ரைட்டு. இப்போ பெரிய லாங் பஸ்ஸாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பெரிய லாங் பஸ்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு ஆள் என்ன செய்வார், அங்கே இந்த சவுண்ட் கொடுப்பார், ரைட்டு வா. இவங்கெல்லாம் யாரை நம்பி எடுக்கிறாங்க? மனுஷனை நம்பி எடுக்கிறாங்க. பைலட் எப்படி ரிவர்ஸ் எடுப்பார்? யாராவது விசில் அடித்து பார்த்துருக்கீங்களா? பின்னாடி ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு அவருக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கும், அதில் அவர் பார்த்துட்டே இருப்பார், ரிவர்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனால் உங்களுக்கு எனக்கும் ரிவர்ஸ்க்கு வேலையே கிடையாது. அவங்கெல்லாம் மனுஷனை நம்பி ரிவர்ஸ் பார்ப்பாங்க, நமக்கு ரிவர்ஸ்க்கு வேலையே கிடையாது. ஒன்றே ஒன்று மட்டும் நீங்கள் விசுவாசிக்கணும், ஒரு கை ஒன்று பின்னாடி இருக்குது, அந்த கை என்னை யாருமே தொடாமல் பத்திரமாக பாதுகாக்கிற கரம் ஒன்று என் பின்னாடி இருக்குது. எனக்கு அந்த மனுஷன் இருக்கிறானா, விசில் அடிக்கிறவன் இருக்கிறானா, காஷன் கொடுக்குறவன் இருக்கிறானா, எனக்கு ஏதாவது பாதுகாப்பு ஒருத்தர் இருக்கிறாங்களா? முன்னாடியே ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டாங்க, சொல்ல வேண்டாம். ஏன்? அவன் வரான்னா என்னை இங்கேருந்து கொண்டு போவதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு முன்னாடி வழியை ஆயத்தம் பண்ணி பின்னாடி கொண்டு போய் என்னை பாதுகாப்பாக வைத்து கொள்வார். இது பார்வோன். இவன் கொஞ்சம் பரவாயில்ல. என்ன பரவாயில்லங்கிறான்? எதிரி இவன். நமக்கு எதிரி எப்பவுமே கண்ணுக்கு எதிராக தெரியுவான் பாருங்க. ஆனால் இன்னொருத்தன் இருக்கான், அவன் இதை விட மோசம், பின்தொடர்றவன். யார் தெரியுமா? வாசிங்க, 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசி. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். இவன் 2வது. பார்வோன் இருக்கிறானே, அவன் எதிரி. காரணம், அவன் தலைப்பிள்ளை சங்காரம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் பார்வோன் தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு கோபம் இருக்குது, என் பிள்ளைங்கள்லாம் தலைப்பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு. அது பிசாசு, அது நியாயம். பிசாசின் தலையை கர்த்தர் நசுக்கிட்டாரு. அவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன பண்ணுறான், சுற்றி திரிகிறான். அது ஒரு பக்கம் சரி, அது அவனுடைய கோபம். ஆனால் இந்த சவுலுக்கு தாவீது என்ன பண்ணான்? ஒன்றும் செய்யலை, நல்லது பண்ணான். இவனுங்களால ஜெயிக்க முடியாத கோலியாத்தை ஜெயிச்சு கொடுத்தான். இவங்கெல்லாம் பயந்து ஓரமாக என்ன செஞ்சிட்டாங்க, ஒளிஞ்சு கிடந்தாங்க. அவன் போய் ஜெயிச்சு கொடுத்தான். 2வது, இதே சவுலுக்காக தாவீது இசை வாசிச்சிருக்கிறான். அவன் குணமாகணும்னு இவன் பிரார்த்தனை பண்ணியிருக்கிறான், அவனுக்காக வாசிச்சிருக்கிறான். ஆனால் இந்த சவுல் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நம்பி வீட்டுக்கு போனவன் மேலே ஈட்டி எரிஞ்சவன் அவன். தாவீது நம்பி தானே வீட்டுக்கு போனா, ராஜா கூப்பிட்றாரு வாசிப்போன்னு. நம்பி போகும்போது நம்ம மேலே எதிரிகள் அடிக்கிறான் பாருங்க. அவன் எதிரி கிடையாது, துரோகி. நான் நம்பி போனேன், அதுக்கு பேர் நம்பிக்கை துரோகம். இவன் பின்னாடி தொடருவான் பாருங்க. இவன் தொடர்றதே நமக்கு தெரியாது. பல நேரத்தில் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துவார், ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தர் தெரியப்படுத்துவார். எதிரிகளை கூட பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்சிருவான். எதிரில் இருக்கிறான், இவன் நமக்கு விரோதமாக பேசுகிறான். சில பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா தங்கச்சிங்க கோவப்பட்டாங்கன்னா பேச மாட்டாங்க. நமக்கு தெரிஞ்சிடும் அவன் நம்ம மேலே என்னவா இருக்கிறான், கோவமாக இருக்கிறா. அண்ணன் நம்ம மேலே கோவமாக இருக்கார், ஏன் ஃபோன் அடிச்சா கூட எடுக்க மாட்டாரு, கட் பண்ணுறாரு. இது பரவாயில்ல. இவங்க நேரடியாக கோவத்தை காட்டிட்டாங்க, 4 வார்த்தை பேசிடுவாங்க, என்றைக்கோ ஒரு நாள் சரியாயிருவாங்க. ஆனால் தோல் மேலே கை போட்டுக்கிட்டே ஒருத்தன் சுற்றுவான். இவன் யார் தெரியுமா? என்னைக்கு உன்னை தூக்கி போடலாம், என்னைக்கு உன்னை கவுக்கலாம், என்னைக்கு உன்னை நாசம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். அவன் சிரிச்சினே உங்க கூட வந்து நிற்பான். திடீர்னு ஒரு நாள் ஈட்டி எடுத்து அடிப்பான். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு தாவீதை பார்த்து, நீ போயிட்டே இரு,
ஏன்? உனக்கு பின்னாடி காக்கிற ஒருத்தர் நிற்கிறார். உன்னை தொடர்கிறது பார்வோனாக இருந்தாலும் சரி, உன்னை தொடர்கிறது சவுலாக இருந்தாலும் சரி, உன்னை பின்னால் இருந்து பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். எதிரியை விட்டு பரவாயில்ல, அது பார்த்துக்கலாம். அவன் தலைப்பிள்ளைய சங்காரம் பண்ணியாச்சு, தலையை பிசாசின் தலையை கத்த நசுக்கிட்டார், அது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. ஆனால் துரோகி வந்துக்கிட்டே இருப்பான், அவன் சாவர வரைக்கும் உன்னை தொடருவான். சிலருக்கு நம்ம எவ்வளவு நன்மை செய்யுங்க, நமக்கு அகைன்ஸ்டாக எழும்புவான், நமக்கு அகைன்ஸ்டாக பேசுவான், நம்ம இருதயத்தை நோக்க பண்ணுவான், நம்ம ஊழியத்தை ஒழிக்கணும்னு நினைப்பான். இத்தனைக்கும் நம்ம அவங்ககிட்ட நன்மை தான் செஞ்சுருப்போம். என்ன ஒரு பெரிய விஷயம்னா, மற்றவங்க கிட்ட கூட கோவப்பட்டிருப்போம், அவங்ககிட்ட நம்ம எப்படி இருந்திருப்போம்? நன்மை செஞ்சுருப்போம். அவன் தான் குதிங்காலை உயர்த்துவான். கர்த்தர் சொல்கிறார், என்னோடு கூட பந்தி இருந்தவனே என் குதிங்காலை உயர்த்தினான். யோசிச்சு பாருங்க, ரோமர்களில் இருக்கக்கூடியதான பிலாத்து இயேசுவை காப்பாற்ற நினைக்கிறான். எப்படி ஆகிலும் அவரை விடுதலையாக்க வேண்டும் என்று அவன் நினைத்தான். ஆனால் அவர் எந்த கோத்திரத்தில் பிறந்தாரோ, எந்த தேசத்துக்காக வந்தாரோ, எந்த ஜனங்களுக்காக வந்தாரோ, அவன் தான் அவரை கொல்லணும்னு நினைக்கிறான். அவன் கொல்லணும்னு நினச்சது மட்டும் இல்லாமல், இவர் எவனுக்கு 3.5 வருஷம் சோறு போட்டாரோ அவன் தான் காட்டி கொடுக்குறான். இதுதான் உலகத்தினுடைய நியதி நிலை. இவன் கூட இருக்கிறது நமக்கு தெரியாது, இயேசுநாதருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. இயேசுநாதர் எப்படிப்பட்டவர்னா, புறாக்களை போல கபடற்றவர்களாக இருப்பார், சர்பத்தை போல வினா உள்ளவராக இருப்பார். வந்து நிற்கிறவன் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன்னு அவருக்கு தெரியும், வந்து நிற்கிறவன் காட்டி கொடுக்குற யூதாசுன்னு அவருக்கு தெரியும். அவருக்கு எதிரில் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் வந்தாலும் பரவாயில்ல, காட்டி கொடுக்குற யூதாஸ் வந்தாலும் பரவாயில்ல, கண்டுபிடிச்சிடுவார். அதெல்லாம் சும்மா ஏமாற்ற முடியாது அவர்கிட்ட. நம்மக்கிட்ட என்ன பிரச்சனைனா, எல்லாருமே கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். பைபிள் தூக்கிட்டு வர அத்தனை பேரும் நமக்கு யார்? கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கொஞ்சம் பட்டும் படாமல் பேசிக்கிட்டு இருக்கிறவன் எல்லாம் யூதாஸ் காரியத்து. நம்மக்கிட்ட அண்ணே நீங்கள் இருந்தால் நான் இருப்பேண்ணே, நீங்கள் செத்தா நான் செத்துருவேண்ணே, அவன் கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன். நமக்கு பல நேரங்களில் அது நடக்குது, நம்ம அப்படி தான் நம்புகிறோம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், உண்மை என்ன தெரியுமா? உன்னை உண்மையாக நேசிக்கிற ஒருத்தன் இந்த மாய்மாலமான வார்த்தைகளை உங்கள்கிட்ட பேசவே மாட்டான். எனக்கு எல்லாமே நீ தான், எனக்கு யார் தெரியுமா இவர், அவர் செத்தார்னா கூடவே நானும் பெட்டியில் பக்கத்தில் படுத்துருவேன், என்ன அதுக்கு மேலே கூட இந்த பூமியில் இருக்கவே மாட்டேன்மா. ஆனால் பெட்டியில் அனுப்புகிறவனே அவனாக தான் இருப்பான். அனுப்பி ஆணி அடிச்சுட்டு தான் வீட்டுக்கே போவான். நம்ம யாரை நம்புவோம் தெரியுமா? அவனைத்தான் நம்புவோம். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒருத்தன் மலைக்கு மேலே போனால் ஒருத்தன் மாதிரி கீழே உட்காந்துருக்கான், ஒருத்தன் ஆசாரிப்பு கூடறதுக்கு போனால் அவன் உட்காந்துருக்கான். எவனுக்கா தெரியுமா மோசையை உண்மையாக நேசிச்சவன் அவன் தான்? யாருக்கா தெரியுமா? இதே ஜனங்க தான் மோசையை புகழ்ந்து பண்ண ஜனங்க, இதே ஜனங்க தான் கையில் கல் எடுத்துச்சு, இதே ஜனங்க தான் அவனை கொலை செய்யணும்னு முயற்சி பண்ணுச்சு, இதே இயேசு கிறிஸ்துக்கிட்ட அப்பா வாங்கி பூசிச்சு அதே ஜனங்க தான் மலைக்கு மேலேருந்து கீழே தள்ளணும்னு முடிவு பண்ணுச்சு. ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், நம்ம கூட வெறும் எதிரிகள் மட்டுமல்ல, சவுலும் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு கண்ணுக்கு தெரியாத சவுல் கூட இருப்பான். எப்போ ஈட்டியை எடுத்து எறிவான்னு நமக்கு தெரியாது. அவ்வளோ பெரிய அரண்மனையை விட்டுட்டு தாவீதை நோக்கி வனாந்தரத்துக்கு வராம பாருங்க அவன், அப்போனா அவனுக்கு எவ்வளோ கோபம் இருக்கும். அவ்வளோ தூரம் வெறியாக விரட்டிட்டு வரான். ஒரு தடவை தாவீது சொல்கிறான், நான் நினச்சிருந்தா உன்னை கொண்டு இருக்க முடியும். மலஜலம் கழிக்க போகும்போது அந்த இதை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்துடுறான். உடனே இவர், ஐயோ என் மகனே நீ என்னை விட நீதிமான், அடுத்த 1 மணி நேரத்தில் திருப்பி துரத்துவான். அதைத்தான் சொல்கிறேன், இப்படிப்பட்டவர்கள் உன் பின்னால் இருக்கிறார்கள். இது உனக்கும் எனக்கும் தெரியாது. பல நேரத்தில் நாம் அதை புரிஞ்சிக்க மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து வரும்போது தேவாட்டுக்குட்டின்னு தெரிஞ்ச யோவானுக்கு சுற்றி இருக்கிற விரியன் பாம்பு குட்டியும் தெரிஞ்சிச்சு. நமக்கு தேவாட்டுக்குட்டி மட்டும்தான் தெரியுது, விரியன் பாம்பு குட்டியே தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் சொல்கிறாரு, உனக்கு தெரியாத விரியன் பாம்பு குட்டிகளை நான் பார்த்துக்கிறேன் பின்னாடி இருந்து. அப்படி அவருடைய பலத்த கரம் நம்ம கூட இருந்ததுனால் மட்டும்தான் நீங்களும் நானும் இன்னும் கானான் தேசத்தின் பிரயாணத்தில் ஜீவனோடு கூட இருக்கிறோம். இன்னும் அண்டர் ப்ராசஸில் நம்ம ஏன் இருக்கிறோம் தெரியுமா? நமக்கு பின்னாடி ஒரு பலத்த கரம் பாதுகாத்துட்டு இருக்குது. எப்போவுமே தெரியக்கூடாது நான் ஜெயித்தேன், நான் போனேன், நான் முன்னேறிட்டேன், நான் கில்காலுக்கு வந்துட்டேன், நான் யோர்தானை கிராஸ் பண்ணிட்டேன். இல்லை, பின்னாடி ஒரு கரம் உன்னை காப்பாற்றினதுனால நீ கிராஸ் பண்ணி வந்திருக்கிற. இன்றைக்கி நீங்கள் வந்து அதனால தான் இப்போ அழகாக தாவீது சொல்லுவான், ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த என்னை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றினார்.
என் பின்னாடி ஒரு கரம் இருந்து என்னை நடத்துச்சுன்னு உனக்கு கடைசி வரைக்கும் மைண்டில் இருக்கணும். நம்ம நடந்து வந்த எல்லா பாதைகளிலும் முன்னாடி பாதையை கிளியர் பண்ணி கொடுத்த ஒருத்தர் கிளியர் பண்ணது மட்டுமல்ல, அந்த பாதையில் நீ கடைசி வரைக்கும் நடக்கிறதுக்கு பின்னாடி இருந்து பாதுகாத்துக்கிட்டே வர்றார். யோசிச்சு பாருங்கள், அந்த தேவன்தான், இஸ்ரவேலின் தேவன்தான் உங்களுக்கும் எனக்கும் தேவனாக இருக்கிறார். நம்ம இம்மட்டும் வந்தது கர்த்தருடைய கிருபை, இனியும் போக போகிறது கர்த்தருடைய கிருபை. நமக்கு முன்பாக போய் வழிகளை ஆயத்தம் பண்ணுகிறவர் பின்னால் இருந்து பாதுகாக்கவும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம் தேவ சமூகத்தில். எழுந்திரிப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோப்பா. இஸ்ரவேலை காக்கிறவர் எங்களுக்கு முன்பாக நீர் போய்கிறீர். இஸ்ரவேலை காக்கிறவர் எங்களுக்கு பின்னாகவும் வந்து கொண்டிருக்கிறீர். எங்களுக்கு முன்பாக இருக்கிற செங்கடலோ, எங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர்தானோ, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான தேசமோ, எங்களுக்கு முன்னாடி இருக்கிற ராட்சதர்களோ, எங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான எதுவும் எங்களை அச்சப்படுத்தாது ஆண்டவரே. நாங்கள் ஒன்றை அறிந்திருக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது பலம் வாய்ந்தது தான். எங்களுக்கு முன்னாடி உள்ளது ராட்சதர்கள் தான், பலவான்கள் தான். எங்களுக்கு முன்னாடி உள்ளது பெரிய கடல் தான். ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு முன்பாக போகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் இது எல்லாவற்றிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். இது எல்லாவற்றிலும் பெரியவர் ஒருவர் இருக்கிறார். அவர் அதையே மாற்றிடுவார். நான் பிரயாணப்படுகையில் எனக்கு எதிராக வீசுகிற புயல் பெருசு, காற்று பெருசு, காற்றும் புயலையும் கண்ட்ரோல் பண்ணுற எதுவும் என் கையில் இல்லை. ஆனால் என்கிட்ட ஒன்று இருக்குது, அதை அதட்டுகிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என் முன்னணியிலே இருக்கிறார். நான் கவலைப்பட மாட்டேன். அந்த தீர்மானத்துக்கு நம்ம வரணும். உன் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் உனக்கு முன்னாடி மலை போல் இருக்குது. இதை கிராஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இதை தாண்ட என்னால் முடியாதுன்னு நினைக்கிறீங்க, இது அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அதுக்கு நடுவில் ஒரு வழி இருக்குது, அது எனக்கு மட்டும் தெரியும். அந்த வழியை நான் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன், என்னை முன்னாடி போக விடுங்கிறார். பல நேரங்களில் மனுஷங்களை நம்பி, பதவியை நம்பி, பணத்தை நம்பி, சிலரை நம்பி நீ முன்னாடி அவங்கள அனுப்பி பார்த்துட்டீங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எல்லாம் அடைக்கப்பட்டுருச்சு, நஷ்டம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நீ உட்காந்துருக்கிற. ஆண்டவர் சொல்கிறாரு, முன்னாடி என்ன அனுமதி, என்ன முன்னாடி போக விடும். உன் லைஃப்பில், உன் வாழ்க்கையில் என்ன முன்னாடி வை, உன் குடும்பத்தில் என்ன முன்னாடி வை. உன் ஞானம், உன் வேலை, உன் சம்பாத்தியம், நீ வச்சிருக்கிற சேவிங்ஸ், உனக்கு கொடுத்துருக்கிற உன்னை சுற்றி இருக்கிற சொந்தக்காரர்களுடைய அந்த ஆலோசனைகள் எதுவும் முன்னாடி போனால் வேஸ்ட்டு தான். எல்லாம் ஒரு நாள் காணாமல் போயிடும். ஆனால் நீ என்ன முன்னாடி வை. எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குற ஒருத்தர் இருக்கிறார். அது கோணானவைகளாக கூட இருக்கட்டும், அடைக்கப்பட்ட கதவாக இருக்கட்டும், அந்த கதவு வெங்கலமாக கூட இருக்கட்டும், அதை பூட்டி இருக்கிற பூட்டு இரும்பாக இருக்கட்டும், ஆனால் என்னோட ஒரு பலத்த கரம் இருக்கிறது. அது எல்லாத்தையும் உடைக்கும், அது எல்லாத்தையும் நொறுக்கும், அது எல்லாத்தையும் என் கையில் கொண்டு வந்து கொடுக்கும். அந்த தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார். கடைசியாய் என்னை பின்தொடர்கிற என் துரோகிகளுக்கும் எதிரிகளுக்கும் என்னை தொடாதபடிக்கு நடுவில் என் தேவனாகிய கர்த்தர் காக்கிறவராக இருக்கிறார். அவங்க துரத்திக்கிட்டே தான் இருப்பாங்க, உன்னை கடைசி வரைக்கும் துரத்துவாங்க. ஒன்று நீ சாகிற வரைக்கும் துரத்துவாங்க, இல்லை அவங்க சாகிற வரைக்கும் உன்னை துரத்துவாங்க. பார்வோன் சாகிற வரைக்கும் துரத்தினான், சவுல் சாகிற வரைக்கும் துரத்தினான். ஆனால் கர்த்தர் கடைசி வரைக்கும் ரெண்டு பேரையும் தொடவே விடலை. பாருங்க, பார்வோன் இஸ்ரவேல் சேனையை தொடவே இல்லை, சவுல் தாவீதை தொடவே இல்லை. ஏசபேல் எலியாவை துரத்தினாள், ஆனால் ஏசபேலால் எலியாவை பார்க்க கூட முடியல. ஏன்னா பின்னாடி இருந்து பாதுகாக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் சொல்றார், நீ போ, முன்னாடி போ, நீ பெயர்சபா வனாந்தரத்துக்கு போ, உன் பின்னாடி இருக்கிற நான் ஒருத்தர் இருக்கிறேன், தைரியமா போ. பல நேரங்களில் சில ஆட்கள் தைரியமாய் பேசும்போது எதிரில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, இவனும் தைரியமா பேசுறான், அதுக்கு காரணம் இவன் இல்லைங்க, இவனுக்கு பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, அதுதான் இந்த தைரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு பின்னாடி இருக்கிற ஒரே தைரியம் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம தைரியமாக பேசலாம்.
நமக்கு முன்னாடி இருக்கிற பின்னாடி இருக்கிற எல்லாத்த பார்த்து தைரியமாக பேசலாம். நாம் தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போமா? தேவனுடைய கரம் நமக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய கரம் நம்மை பின்னாடி இருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய பிரயாணம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீ தைரியமாக போ. நீ எடுத்து அடிகள் வைக்கிற ஒவ்வொரு அடிகளையும் தைரியமாக வை. கர்த்தர் உனக்கு முன்னும் பின்னுமாக இருந்து பாதுகாப்பார். எங்கள் சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கடந்து வந்த உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி. தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்னும் பின்னுமாய் இருந்து இம்மட்டும் நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இனிமேலும் நடத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி. முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு கூட இருக்க போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.